ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இன்னைக்கு மட்டன் குழம்பு சப்பாத்தி செய்ய போகிறோம். காலையில் டிஃபன். இன்னைக்கு சண்டேன்றதுனால இப்போ நம்ம மாவெல்லாம் எடுத்து போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். வாங்க போகலாம். அளவு மாவு எடுத்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். சில பேர் எண்ணெய்லாம் ஊற்றி பிசைவாங்க. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கல, தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு வச்சுக்கணும். நம்ம நல்லா மாவு பிசைஞ்சுக்கிட்டோங்க. நல்லா இப்படி பிசைஞ்சிக்கின்னு நம்ம ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ போயிட்டு மட்டனுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அரைத்து வச்சுன்னு தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுன்னு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுன்னு அது மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மட்டனுக்கு வேணுன்ற மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வாங்க மசாலா நம்ம சேர்த்துக்கலாம் ஜாரில். ஃபஸ்ட்டு கசகசா கொஞ்சம், பட்டை லவங்கம் பூ, இஞ்சி, வெங்காயம், நம்ம பூண்டு எடுத்து வச்சிருக்கோம். பூண்டு அது கூட தேங்காய் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வச்ச தேங்காய், தக்காளி, இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்புக்கு எண்ணெய்.
குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பேன். ஏன்னா அதை ஒரு 3 விசில் நம்ம வச்சு இறக்கிக்கலாம். கடாயில் வச்சோன்னா ரொம்ப நேரம் வேகும், அதனால் குக்கரில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, சீரகம் போட்டுக்கலாம். நான் எல்லாத்துக்கும் சீரகம் சேர்ப்பேன். சீரகம் வந்து உடம்புக்கு நல்லது தானே. சீரகம் சேர்த்துட்டு கறிவேப்பிலை, இப்போ வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி, தக்காளி வதங்கிச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. உப்பு போட்டு நல்லா வதங்கியாச்சுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச மசாலா எடுத்து இதில் சேர்த்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் மசாலா, இப்போ இதில் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதே தக்காளி எல்லாம் கரைஞ்சி நல்லா வெந்துச்சு. இப்போ மசாலா போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். எண்ணெய் வந்து நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் விடுவேன். ஏன்னா நம்மளுக்கு எண்ணெய் வந்து அதிகம் ஆகாது உடம்புக்கு, அதனால் நம்ம கொஞ்சமாக விட்டு தாளிச்சிக்கலாம். இது பச்சையாக இருக்குது, நல்லா கொஞ்சம் நேரம் வேகணும். நல்லா வெந்து வதங்கி வரணும். நம்ம மசாலா நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்பேன். எண்ணெய் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வதங்குற வரைக்கும் கொஞ்சம் அப்படி கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். நம்ம இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா வதங்கணும். இப்போ மட்டன் போட்டு நல்லா வதங்கிய பிறகு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் கூடுதலாக 1/2 ஸ்பூன். தண்ணி ஊற்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நல்லா வதங்கி தண்ணி இறங்கும். நம்ம அது வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளாக வச்சு நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். தீ வந்து சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நம்ம அப்படியே மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். இப்போ மட்டன் மசாலா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கணும். गरम मसाला 1 स्पून. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம இந்த அளவுக்கு வேணுன்ற தண்ணி நம்ம ஊற்றிக்க வேண்டும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷர் வந்த பிறகு அப்புறம் சேர்த்துக்கலாம். சாஃப்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த பாருங்கள், 1 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்பு நம்ம மட்டன் எல்லாம் தாளித்து வச்சாச்சு. விசில் அடிச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சப்பாத்தி தேய்ச்சின்னு போகலாம். நம்ம தேய்ச்சி வச்சுட்டு அப்புறமா சுடலாம். எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுன்னு அப்புறம் சுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லா உருண்டையும் தேய்ச்சி வச்சுன்னு அப்புறம் போய் சுட்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் வந்தாச்சு. அவ்வளோதான், மட்டன் குழம்பும் சப்பாத்தியும் ரெடி. நம்ம சப்பாத்தி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாட்டி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டி தான் நான் எண்ணெய் ஊற்றுவேன். அதுக்கப்புறம் ஊற்ற மாட்டேன்.
நம்ம இதுவே திருப்பி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் கையில் கூட திருப்பிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இது சரிப்பட்டு வரல, அதனால் நம்ம கையிலேயே போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். தீ நம்ம சிம்பிளாக வச்சுட்டு திருப்பி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் போயாச்சுங்க. நம்ம இப்போ மட்டன் குழம்பு எப்படி இருக்கு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்தாச்சு. நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு. சப்பாத்தியோட வச்சுன்னு நம்ம மட்டன் குழம்பு சாப்பிடலாம். மட்டன் குழம்பும் சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.